அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான். சுவையும் சத்தும் நிறைந்த முங்குதால் பிரிஞ்சி ரைஸ், அதாவது பச்சைப்பயிறு பாஸ்மதி புலாவ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது, லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து, முழு பயிர் எடுத்து தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுருங்க, அல்லது 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ அதே அளவு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அல்லது வாசனை உள்ள அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஊற வச்சிடலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக நெய் ஊற்றுக்கோங்க. இப்போ அதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு. ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், நல்லா காரமாக இருந்துச்சு. அது இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள், கரம் மசாலா எல்லா வீட்லேயும் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை, புதினா மல்லி கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்க இந்த பயிரை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப நியூட்ரிஷன், முடி கொட்டுற பிரச்சனை இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, ப்ரோட்டீன் நிறைய நிறைந்த ஒரு உணவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே பாஸ்மதி ரைஸையும் உள்ளே சேர்த்துடலாம். பருப்பு, அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரிட்டு, பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1க்கு 2.5 வச்சுக்கோங்க. கிச்சடி மாதிரி வேணும்னா 1க்கு 4 வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது உள்ளே சேர்த்து மூடி போட்டுடுறேன். 4 விசில் விட்டுருங்க. 4 விசில் விட்ட பிறகு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாஷா அல்லாஹ், சூப்பரான டேஸ்ட்டில் முங்குதால் பிரிஞ்சி ரைஸ், அதாவது க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, பச்சை பயிறு பிரிஞ்சி புலாவுன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்தானது. குழந்தைகள் வளர்கிற குழந்தைங்களுக்கு, முடி உதிர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். பெரியவர்லேருந்து சிறியவர்கள் வரலையும் நல்லா சாப்பிட்லாம். ப்ரெக்னன்சி லேடிக்கு குறிப்பாக இது ரொம்ப சத்தான ஒரு உணவு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த ரைஸ் தான் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியானது, அதுவும் சத்தானது. அதனால் இந்த பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.